ஒரு நாள் ஸ்கூல்ல ரூல்ஸே இல்லை அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? லேட்டா வருவாங்க, ஐடி கார்டு போட மாட்டாங்க, டீச்சர் சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. அன்னைக்கு ஃபுல்லா அந்த ஸ்கூலை ஒழுங்கா நடத்தவே முடியாது. அதனால தான் ஸ்கூலுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தேவைப்படுது. அதே மாதிரி தான் ஒரு கண்ட்ரிக்கும் ரூல்ஸ் தேவைப்படுது. அதுதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்றோம். ஒரு கண்ட்ரி ரன் பண்ணணும் அப்படின்னா முக்கியமா 3 விஷயம் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன் லெஜிஸ்லேச்சர், அதாவது சட்டத்தை உருவாக்குபவர்கள். இதுல யார் யார் வருவாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, அப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இவங்களோட வேலை என்ன? சட்டத்தை உருவாக்குறது தான். செகண்ட் ஒன் எக்ஸிக்யூட்டிவ். இதுல யார் யார் வருவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவர்னர். இவங்களோட வேலை என்ன அப்படின்னா அந்த சட்டத்தெல்லாம் நடைமுறைப்படுத்துறது தான். லாஸ்டா ஜுடிஷியரி, அதாவது நீதி வழங்குபவர்கள். இதுல யார் யார் வருவாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவும் ஹை கோர்ட்டும் தான். இவங்களோட வேலை என்ன அப்படின்னா நமக்கு நீதி கொடுக்கறது. ஒரு ஒரு ஸ்கூலுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லைன்னா அது எப்படி கொலாப்ஸ் ஆகுமோ அதே மாதிரி தான் ஒரு கண்ட்ரிக்கு கான்ஸ்டிடியூஷன் இல்லைன்னா அதால சர்வைவ் ஆக முடியாது. அதனால தான் கான்ஸ்டிடியூஷன் இஸ் த பேக் போன் ஆஃப் அ கண்ட்ரி. இட் கிவ்ஸ் ஸ்ட்ரக்சர், பவர் அண்ட் ஜுடிஷியரி. இந்த மாதிரி கான்செப்டை சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் திரு சையஸ் அகாடமி. தேங்க்யூ.